ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இரக்கம் பாராட்டும்படியாய், பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கர்த்தாவே செய்கிற தகப்பனா இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ரபா ஷகரந்தலதரந்தரிகர சந்தரா. தகப்பனே, உங்க வல்லமையின் அபிஷேகத்தால நிரப்புங்க. நாங்க துதிக்கும் பொழுதே தெய்வீக பிரசனம், தெய்வீக வல்லமை, தெய்வீக வழிநடத்துதல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் வாக்கு மாறாதவர், அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து நடத்துகிறவரா இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். உராபலதர கப சந்தரபலதரா ரதனிகல ஷகரந்தரதரந்தலிகர. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து நடத்துகிற கர்த்தராய் நீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறதற்காக உங்களையே துதிக்கிறோம், உங்களையே வாழ்த்துகிறோம், உங்கள் நாமத்தையே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், மகத்துவமான காரியம் செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், வல்லமையின் தகப்பன் ஆண்டவரை. நாங்கள் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக அதிகமாய் கிரியை நடப்பிக்கிற தகப்பனே, உங்க வல்லமையின் அபிஷேகத்தால நிரப்புங்க, மகிமையின் அபிஷேகத்தால நிரப்புங்க, உமை முகமுகமாய் தரிசிக்கிற வல்லமையை நிரப்புங்க. தகப்பனே, உமை துதிக்கிறோம். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நம்முடைய துன்பம் மலை போல இருந்தாலும் அதெல்லாம் பனி போல அகற்ற செய்கிற தேவன், கண்மணி போல நம்மை காக்கிறவர், உள்ளங்கையில் நம்மை பொறுத்து எப்பொழுதும் நமக்காக நம்மை வரைந்திருக்கிற தேவன். நம்முடைய கரங்களை அவர் பார்த்து பார்த்து நம்மை அழகுபடுத்தி, அவர் அழகானுடைய கண்கள் நம்மை கண்டதே. நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது மலை போல இருக்கிற துன்பங்கள் எல்லாம் விலகி பனி போல மாறி போகும். அல்லேலூயா. உராபா ஷகரந்தலதரிகர சாந்தர. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே, உங்க அன்பை காட்டிலும் ஆண்டவரே, நீங்க ஒரு நாளும் நாங்க டூ மச்ன்னு நினைச்சதே இல்லப்பா. ஏசுப்பா, உங்க கிருபை தயவு இரக்கத்தினால ஆண்டவரே
அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அப்பா படைத்ததின் நோக்கமே நாங்கள் விசேஷமானவர்கள் ஆக்குவதற்காக. தகப்பனே, நீர் எங்களை மீட்டெடுத்ததே தகப்பனே எங்களை முத்திர மோதிரமாக வைப்பதற்கு. உர்ராபா லக்காபா ஷந்தராபா கரபா, குறைபடும் பொழுதெல்லாம் எங்களுடைய பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். எங்களுக்காக ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு மன்றாடுகிறவராய் இருக்கிறார். தகப்பனே, இந்த நேரத்துல ஆண்டவரே உங்க பிரசன்னத்தின் மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, ஆண்டவரே நாங்கள் யாவரும் இடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு அப்பா உங்களுடைய செவிகள் கவனித்திருக்கிறவர்கள், அவருடைய கண்கள் திறந்தும் இருக்கிறதே. உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆபத்து நாளே கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்பார். யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கும் என்ற வார்த்தையின் படியாய் எங்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுகிறீர். எங்கள் கண்ணீருக்கு நீர் மௌனமா இருப்பதில்லை. ரீபா லாக்காபா ஷாதராபா, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ரீகாபா ஷாந்தராபா, திக்கற்ற எங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் எப்பொழுதும் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ரபஷதரா ரதலர கர சந்தர கர. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபங்களை கேட்கிற தேவன் நீராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தை எவைகளை கேட்கொள்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்று கொள்ளுவோம். ஊராபா கலதர் ரஷந்தரத ரிகர. தகப்பனே, எங்கள் மேல் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுகிறபடியால் ஆத்தும பாரத்தோடு அழிந்து போகிற ஆத்துமக்களுக்கு திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறீரே. உமக்கு நன்றிகள் நன்றிகள் ஆண்டவரை. சோத்தரிக்கிறோம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி மிகுந்த மனதுருதியோடு இருக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ராஜாதி ராஜாவே. ஆண்டவரே, என் மேல் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா மனுஷருக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் பண்ணும் பொழுது அவைகளை ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு அப்பா மாற்றி அமைத்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலாலும் ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றிகள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்தில் கூட ஆண்டவரே ஜெபத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தேவனை நம்பி இருக்கிறோம். நாங்கள் பயப்படுவதில்லை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. உரபா கபரதல பஷந்தரத ரப சந்தர. தகப்பனே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்க கர்த்தரை என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவார். நான் என்றென்றைக்கும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் பயப்படுவதில்லை. கர்த்தரின் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கண்ணின் மணியை போல கர்த்தர் என்னை காக்கிறார். ரீபா லாக்காபா ராதா ராபா. தகப்பனே அப்பா, என்னோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நீர் பிரியமாய் இருக்கிறபடியால் எல்லா தீங்குக்கும் அவர்களை விலக்கி தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. ஆபத்து நேரங்களில் அவரே என்னை விடுவிக்கிறவர் என்ற வார்த்தையின்படியாய் எங்களை விடுவிக்கிற தகப்பன் ஆண்டவரே. நான் பயமில்லாது இருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவதில்லை என்ற வார்த்தையின் படியாய் தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து தகப்பனே அப்பா, நீர் உண்மையுள்ளவர் என்றும் ஆண்டவரே அவர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்து கொள்வார் என்ற வார்த்தையின் படியாய் நீர் எங்களை இந்த நாட்கள்ல விசேஷமாய் எங்களை தப்புவித்து எங்களோடு கூட இருக்கிறதற்காக எங்களை பாதுகாக்கும்படி தேவன் எங்களோடு இருக்கிறீரே. எங்களை ரட்சிக்கும்படி எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கே நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றவரே எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக தேவன் எழுந்தருளுகிறீர் ஆண்டவரே. அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்
முன்பாக ஓடி போவார்களே என்ற வார்த்தையின்படியாய் தகப்பனே நீர் எங்களை நடத்துகிறவர். அவர் என்னோடு என்னுடைய பட்சத்தில் இருக்கிறபடியால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் சென்றது போல தேவ சமூகமும் பிரசனம் எங்களோடு கூட வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் எங்களுக்கு இலை பாறுதலை தருகிறார். உர்ராபா ஷதரா கராபா ஷாந்தரா. கர்த்தர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. தகப்பனே, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றோமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டோமையா. சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றோமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டோமையா. சுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா. ஆமென். சுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா. சுகமாய் நாம் வாழ்வோமையா. சுகமாய் நாங்கள் வாழ்வோமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. உந்தன் அபிஷேகத்தால் எம்மை நிரப்புமையா. நிரப்புங்க டாடி, நிரப்புங்க டாடி. உங்க அபிஷேகத்தின் வல்லமையால நிரப்புங்க 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 ஆண்டவரே. அபிஷேக வாழ்க்கையால் மாறப்படட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகள் உடைக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால் உர்ராபா ஷாதராபா சத்ருவான் தகப்பனே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே செயல்படுத்துகிற எல்லா ஆண்டவரே தந்திரமான தகப்பனே கிரியைகள் அழிக்கப்படட்டும். அந்த காரத்தின் கிரியைகள் நாதிக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால் உர்ராபா உடைக்கப்படட்டும் உடைக்கப்படட்டும். செயல் இழந்து போகட்டும், சுட்டு எரிக்கப்படட்டும். உர்ராபா கபலதர சந்தரா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அதை ஆண்டவரே கர்த்தாவே ஒன்றும் இல்லாமற் போகட்டும். ஹல்லேலூயா. அபிஷேக வாழ்க்கை மாறிடவே என் அபிஷேக நாதரே வாருமையா. அபிஷேக வாழ்க்கை மாறிடவே என் அபிஷேக நாதரே வாருமையா. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா. எஸ் டாடி அப்பா, உங்க பாத்துல கெஞ்சிரோம் ஆண்டவரே. உன்னதத்தின் வல்லமையால் நிரப்புங்கப்பா. உன்னதத்தின் வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல தெய்வீக உன்னத பலன் உண்டாகட்டும். உமக்காக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா. உமக்காய் நாங்கள் வாழ்வோம் ஐயா. உமக்காய் நாங்கள் வாழ்வோம் ஐயா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாம் ஆண்டவரே. அனலோடு ஆராதனை செய்யணும் ஆண்டவரே. ஆர்ப்பரித்து உம்மை நாங்கள் ஆராதிக்க ஆனந்த தைலத்தால் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆனந்த தைலத்தால் நிரப்புங்க. சந்தோஷத்தினால நிரப்புங்க. சமாதானத்தினால நிரப்புங்க. துதியின் ஆடையினால நிரப்புங்க நிரப்புங்க. உர்ராபா லக்கபா ஷத ரந்த ரத லிக்கர சந்தரா. உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அனலும் இன்றி குளிரும் இன்றி வேண்டாமையா. அனலோடு ஆராதனை செய்யணும் ஐயா. அனலும் இன்றி குளிரும் இன்றி வேண்டாமையா. அனலோடு ஆராதனை செய்யணும் ஐயா. ஆமென் டாடி. ஆர்ப்பரித்து உம்மை நான் ஆராதிக்க, ஆர்ப்பரித்து உம்மை நாம் ஆராதிக்க
ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா, உந்தன் அபிஷேகத்தால் எம்மை நிரப்புமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. தகப்பனே, எங்களை தேற்றுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பயப்படாதே, நான் உனக்கு கூடவே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று எங்களை தேற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நான் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவர் என்னோடு கூட இருக்கிறார். நாங்கள் ஆறுதலை கடக்கும் பொழுது அவைகள் எங்கள் மேல் புரளுவதில்லை. நாங்கள் அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்போம். அக்கினி சுவாலை எங்கள் பேரில் பற்றாது. என்னோடு கூட இருந்து என் தேவன் செய்கிற காரியங்கள் யாவும் பயங்கரமாயிருக்கும். சிறைசாலையில் யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க செய்த கர்த்தர் நான் செய்வதையும் வாய்க்க செய்வார். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, சிங்க கெபியில் போட்ட தானியேலுக்கு ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன் என்னோடு இருந்து எங்களுக்கும் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து ஜெயத்தை நீர் அவிழ்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்வார். ரீபா லாபா ஷாதரந்தரா ஊராபா லக்காபா ஷாதரா. கர்த்தரே என் கோட்டையும் என் இருக்கிறார். எங்களை ரட்சிக்கிற தேவனே, ரட்சிப்பில்லாதபடிக்கு அப்பா அலைந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆபத்து காலத்தில் கர்த்தரே எங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் என்ற வார்த்தையின் படியாய் ரட்சிக்க கூடாதபடிக்கும் கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கும் சேவைகள் மந்தமுமாகவில்லை. ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வரும் எல்லா துன்பங்கள் இருந்து எங்களை ஆண்டவரே தேவன் நீர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, கர்த்தருடைய கண்கள் எங்களுக்கு அற்புதம் செய்யும்படி எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களுடையவர். ஆண்டவரை அப்ப நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு உடனே நீர் மறு உத்தரவு அருள் கொடுக்கிறேன். நாளைக்கு இல்ல ஆண்டவரை, இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுதே. அனாதி தேவனே எங்களுக்கு அடைக்கலமானவர். அவரே நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமானவர். அல்லேலூயா. நான் விழுந்து போவதில்லை. கர்த்தருடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரமாப்பா. கர்த்தர் எங்கள் வலதுகரத்தை பிடித்திருக்கிறார். நாங்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் எங்களை தம் உள்ள கையில் வரைந்து இருக்கிறார். நாங்கள் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மறைக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ரபா ஷதரபா. கர்த்தர் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலத்துல எங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவார். ரூபா கலதரப சந்தரதலைகரா. இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடினாலும் கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் எப்பொழுதும் காணப்படும். மூராபா கபரதல்லாபா சாந்தரா. பட்சிகளை சேனைகளின் கர்த்தர் எங்கள் மேல் ஆதரவாக இருக்கிறீரே, உமக்கே நன்றி ஆண்டவரே. ஓ ரபல கபா ஷாதரபா. கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் எங்களுடையது. அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ளா இருக்கிற தேவனீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். அதற்காக உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறவர் ஆண்டவரே. எவர்கள் எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் எங்கள் பட்சத்தில் வருவார்கள். என்னை ஒடுக்கினவர்கள், அசட்டை பண்ணினவர்கள் ஆண்டவரே, என் கால
காலடியில் பணியும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உராபா கபரதா. என் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். என்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். அல்லேலூயா. ரீகபா ஷாதராபா. கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பார். ஊராபா சாந்தர. கர்த்தர் எங்களை அதிசயம் காண பண்ணுவார். நாங்கள் நம்புகிற காரியம் எங்கள் தேவனாலே வரும். ஊராபா சாந்தராபா கரபா. கர்த்தர் எங்களை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குகிறார். அல்லேலூயா. நாங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவோம். நாங்கள் வெட்கப்படுவதில்லை, நாங்கள் இலட்சி அடையவில்லை, நாங்கள் நீதியினால் ஸ்திரப்படுத்திருப்போம், கொடுமைக்கு தூரமாவோம். அல்லேலூயா. உமக்கே மகிமை ராஜா, உமக்கே மகிமை. மகிமை தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரபா ஷத ரபா கரபா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எஸ், க்ளோரி க்ளோரி க்ளோரி. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாய் அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அம்மேன் ஆண்டவரே. அபிஷேகம் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகத்தால நிரப்புங்க. பின்மாரியின் அக்கினி அபிஷேகம் மாம்சமான யாவரும் கடைசி நாட்களின் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. பெருக்காற்றா இப்பொழுதே இறங்கி வாங்க ஆண்டவரே. Let your wind, Lord come down, Lord, unto Lord take over everybody's life in the precious blood of Jesus. Let your resurrected power, Lord, ரீகா பரந்தலத ரீதர சந்தர. உயிர் தெழுதல் வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, சுட்டு எரிக்கிற வல்லமை, அக்கினியின் வல்லமை, சுத்தமாக்குற வல்லமை, உரப கபரதல ஷதரத ரீந்தர கரபா, எல்லாவற்றையும் அதமாக்குற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உரப லப கபரதல சந்தரபா. ஆண்டவரே, சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் செங்கடலா இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, யோர்தான் நதியா இருந்தாலும் எரிக கோட்டையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் பானாங்கள் ஆண்டவரே தகர்த்து போடுகிறோம். இயேசுவின் அக்கினியின் ரத்தத்தின் வல்லமையால், ரத்தத்தின் வல்லமையால் அக்கினி ஊற்றப்படட்டும், அபிஷேகம் நிரப்பப்படட்டும். ஊராபா லாபா கராபா. ஆண்டவரே, எலும்பு பள்ளத்தாக்கில ஆண்டவரே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் அழைத்திடும், தீர்க்க தரிசனம் உரைத்திடும். உராபா கபார். ஆண்டவரே, இல்லாதவைகள் இந்த நேரத்துல உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஆராதிக்கிற நேரத்துல மாம்சமான யாருக்கும் ஆண்டவரே ஒரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை புதுப்பிக்கும், புது ஜீவனை தாரும், புது வல்லமை தாரும், புது அபிஷேகத்தால நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, கர்மேல் பர்வதத்துல ஆண்டவரே கர்த்தாவே இறங்கின அதே அக்கினியின் அபிஷேகம் இப்பொழுதே ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. சீனாய் மலையின் மேல இருந்த அக்கினி ஜுவாலை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனே, எங்களை அக்கினியாய் மாற்றுங்க 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 உங்க கரத்துல ஆண்டவரே. ஊரபா லப ஷதரபல கரப சந்தரதா லதரினி கர சந்தரா. தகப்பனை இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமையா இறங்கட்டும், உங்க மகிமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ரப சாந்த ரப கரபா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே
புத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தகப்பனே, அப்பா நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் ஆண்டவரே, யாக்கோப்பின் தேவன், எங்களுடைய தேவன் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் கிருபை பெற்ற ஜனங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால மனதுருக்கத்தை பெற்ற ஜனங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்க உயிர் தெழுப்புகிற ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே, அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் தயையை பெறுகிறோம் ஆண்டவரே. அப்பா நோய்கள் சுகமாகிறது. இல்லாதவைகளை ஆண்டவரே இருக்கிறவர்களை போல அழைக்கிற, முடியாதவைகளை முடித்து வைக்கிற தகப்பன் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவற்றையும் ஆண்டவரே கோணலான காரியங்களை செவ்வையாக நடத்தி தடைகளை எல்லாம் உடித்து ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறவர். உமே நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. We love you Jesus more than anything Lord. We love you Holy Spirit. We want to glorify your name. We want to exalt your name, oh Father. You are alone worthy to be praised, oh Father God. Thank you Lord. Thank you for your showering of blessing upon our life, oh Lord. Hallelujah. Rabba Shandara Bakaraba La Rabba Shandara Bakaraba. தகப்பனே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தின் மகிமையால எங்களை மூடுங்கப்பா. உங்க தயவுள்ள கரத்தினால எங்களை தாங்கி பலப்படுத்துங்க தகப்பனே. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே அருமையான ஆண்டவரே தேவதாசரமுடைய கரத்துல கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஒவ்வொரு உடைந்த உள்ளத்திற்கு ஆறுதலாய் ஆண்டவரே, அப்பா இடிந்து போன குடும்பங்களை கட்டிறதாய் எல்லாம் ஆண்டவரே, அப்பா ஒன்றுமில்லை என்று நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எழும்பத்துக்கு தானே ஆண்டவரே. எசேக்கியேல் ட்ரை போன் எப்படி உயிர் பெற்றதோ அதே போல உயிர் அடைகிற காரியங்கள் ஆண்டவரே தேவ செய்தியின் மூலமாய் ஆண்டவரே அவர்களுக்கு அக்கினியாய் இறங்கி வந்து தகப்பனே நீர் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை அப்பா உங்க பிரசனத்தினால மூடி பாதுகாத்து ஆண்டவரே பேசுங்க அப்பா. ஆண்டவரே நீங்க அப்பா காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. அடியாளை தாழ்த்தி வறுமையாக்குறேன். நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர். நீங்கள் தொடர்ந்து உங்கள் தேவ செய்தி கொண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் டிவி இந்த ரேடியோவினுடைய நேயர்களுக்கு நான் வாழ்த்துக்களை இந்தியாவிலிருந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே எங்களுடைய ஆலயமானது 3ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எல்லா மகிமையும் துதியும் கனமும் நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் உண்டாகட்டும். ஜெபித்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்களும் இடைவிடாமல் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் 11 மாதங்களும் கர்த்தர் தான் நம்மை பாதுகாத்தார், நம்மை வழி நடத்தினார், நம்ம கிருபையில கொடுத்தார். சத்துரு இது வரைக்கும் ஜெயம் எடுக்கல. இது வரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவருக்கே மகிமையும் கனம் உண்டாவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி
உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆம் பிரியமான தேவ ஜனமே, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், இட்ஸ் ஃபார் எ மினிட். ஆமா, அவருடைய கோபம் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை நான் மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கினேன் என்று சொன்ன தேவன், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஆம்பரியமானவர் தேவனுடைய தயவு, the favor of God, God's favor, தேவ தயவு. நான் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்த போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷ தயவிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். He grew in the favor of men. அப்போ நம்ம ஆண்டவருக்கே மனுஷ தயவு தேவைப்படுமானால் நிச்சயமாகவே தேவ கிருபை மனுஷ தயவு நமக்கு தேவை. அதை தான் இங்க வாசிக்கிறோம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, the favor of God. நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களை வாழ வைக்கும். நிச்சயமாகவே இந்த வாரம் உங்களை வாழ வைக்கும். ஆம்பரியமான தேவ ஜனமே, மோசே பழைய ஏற்பாட்டிலே உபாகம புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லும் போது, அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் மேல் அன்பு கூர்ந்து நடக்கிறவர்களுக்கு அவர் தயவு கொடுக்கிறாராம். ஆம்பரியமானவர்களே, we need the favor of God. நமக்கு தேவ தயவு வேணும். நமக்கு தேவனுடைய தயவும் மனுஷனுடைய தயவும் நமக்கு வேண்டும். We need to grow in the favor of God and men. அதை தான் இங்க பார்க்கிறோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், நாளுக்கு நாள் அவர் பெருகினார். ஆம்பரியமான தேவ ஜனமே, நமக்கும் அப்படிப்பட்ட தயவு தேவை. நமக்கு தயவு வேணும். We need the favor. நான் சொல்லுகிறேன், நம்ம யாரிடத்துல போய் தயவை கேட்டு இல்ல மனுஷன் கையில ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை விழவிட மாட்டார். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறேன். கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பிரியமாய் இருந்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்க பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. ஆமாங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை. வேதத்திலே அப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய தயவை சுதந்திரித்த 2 பேரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம். முதலாவது ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ரூத் ஒரு மோவாபி பெண். அவள் நகோமியை பின்பற்றி பெத்லகேமுக்கு வருகிறாள். அங்கே ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. நான் வாசிக்கிறேன். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். இங்க பாருங்க, இவன் சொந்தக்காரன், போவாஸ் உறவினர். நான் உறவினர் கிட்ட போறேன், தெரிஞ்சவங்க கிட்ட போறேன், எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க, நீங்க கொஞ்சம் சொல்லி விடுங்க, அப்படிலாம் அவன் சொல்ல. நான் போறேன், யார் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்குதோ அங்க போய் நான் கதிர் பொறுக்கிறேன். அவளுக்கு தெரியாது, அவ போவாசுடைய வயல்வெளிக்கு தான் போகிறாள். போவாசுடைய வயல்வெளியில் தான் கதிர் பொறுக்கிறாள். ஆனா அவளுக்கே தெரியாது, அவளுக்கு போவாசுடைய கண்ணில் தயவு கிடைச்சது. She received the favor of Boaz. ஆம்பிரியமான தேவ ஜனமே, அங்கே அவளே கேட்பா போவாச பார்த்து, என் மேல அந்த 2ஆம் அதிகாரத்துல பாருங்க 10ஆம் வசனத்துல அவ கேட்பா, அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. எதினாலே தயை கிடைத்தது?
அப்போ போவா சொல்லுவாரு 12ஆம் வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா. அதுக்கு போவா சொல்லுவார் 11ஆம் வசனத்துல, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் தகப்பனையும் தாயும் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. She humbled in the hands of God. ஆமாங்க, அவள் தேவனை நம்பி, தேவ சமூகத்தை நம்பி, தேவனுடைய கிருபை நம்பி, அவள் முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தின போது அவளுக்கு தேவன் இறங்கினார். அவளுக்கு தேவனுடைய கண்ணில் தயவு கிடைச்சது. அதனாலதான் அவளுக்கு மனுஷனுடைய கண்ணில் தயவு கிடைச்சது. அவள் போவாசுக்கு மனைவியானாள். ஆமா, அவனுடைய தோட்டத்திலே ஒரு வேலைக்காரியா கூட அவ போகல, பொறுக்கும்படிதான் போனான். எவ்வளவு துக்கத்தோட போயிருப்பா, எவ்வளவு தேவையோட போயிருப்பா, எவ்வளவு சூழ்நிலையில அவமானப்பட்டு போயிருப்பா. யோசிச்சு பாருங்க. 18 வருஷமா நிமிர முடியாத ஒருத்தரை ஆலயத்துல இருக்கிறா. அவளால் கொஞ்சம் கூட நிமிர முடியல. மனுஷனுடைய வார்த்தைகள், பேச்சுகள், ஆக்ஷன்ஸ் அவளை கூனி குறுக வச்சது. எப்படா நான் நிமிருவேன், எப்படா நான் நடப்பேன், எப்ப நான் சாட்சியா மாறுவேன். சொல்லுகிறேன், பல விதமான சூழ்நிலையிலே கட்டப்பட்டு, துக்கப்பட்டு, விலகினப்பட்டு, புலம்பி கொண்டிருந்த அவளை என் ஆண்டவர் ஒரு நாள் தேடி போனார். ஆம் பிரியமான தேவன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் இந்த ராத்திரி உங்களோடு கூட பேசுகிறார். அவர் தம்முடைய சத்தத்தை உங்களுக்காக துணிக்க பண்ணுகிறார். ஆமாங்க, நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குவார். 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எங்கள் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்களின் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம் பிரியமான தேவச்சரமே, அவர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அவர் உங்களை சிறப்படுத்துவார். அவர் உங்களை நிலப்படுத்துவார். பல விதமான சூழ்நிலையிலே, பல விதமான போராட்டங்களிலே போராடி கொண்டிருந்த உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, தயை உங்களுக்கு ஒரு நீடிய வாழ்வை கொடுக்க போகிறது, நீடிய ஆயுசை கொடுக்க போகிறது. ஒருவேளை டாக்டரால் கைவிடப்பட்டு இருக்கலாம், மருத்துவர்களால், ஹாஸ்பிட்டலால் கைவிடப்பட்டு இருக்கலாம், உறவுகளால் கைவிடப்பட்டு இருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை என்ற நம்பிக்கையோட அழுகிறதுக்கு பலன் இல்லாம அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு இறங்குவேன். ஆம்பரியமானவர்களே, இந்த ரூத்துக்கு இறங்கினவன் நிச்சயமாகவே உங்களுக்கு இறங்குவார். எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல எஸ்தர் ராஜாவுடைய கண்களிலே தயை கிடைச்சுதான். ஆம்பரியமானவர்களே, இதுல ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா, ராஜாவுடைய கண்களை மாத்திரம் இல்ல, எஸ்தரை பார்க்கிற அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற எல்லாருடைய கண்களிலும் எஸ்தருக்கு தயை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவ ஒரு அனாதை பெண், அவள் ஒரு அடிமை பெண். யோசிச்சு பாருங்க. ஆனா அனாதையான, அடிமையான, தள்ளப்பட்ட, கைவிடப்பட்ட, நம்பிக்கையற்ற அவளுக்கு எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ராஜா சகல சிறைகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகவேதான் அவள் பட்டத்தரணியாக மாறினாள். ஒரு அனாதை பெண், அவளுக்கு ஏகாவின் கண்களிலே தயவு, ராஜாவின் கண்களிலே தயவு, எல்லாருடைய கண்ணிலே தயவு. ஆகவேதான் ஆமானின் திட்டத்தை அழிக்க
ராஜாவிடம் சென்ற போது ராஜாவுடைய தயவு எஸ்தருக்கு கிடைத்தது. ஆம்பிரியமான தேவ ஜனமே, she had favor from the king, she had favor from the people, she had favor from the eyes of everyone in the palace. ஏன் தெரியுமா? அவள் 3 நாட்கள் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்தாள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா போராட்டங்களும் யுத்தங்களுக்கும் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. தெய்வ சமூகத்தை முக்கியப்படுத்துங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தருடைய இரக்கமும் தயவும் உங்களுக்கு நிச்சயமாகவே வெளிப்படும். நெகேமியா இடிக்கப்பட்ட அலங்கத்துக்காக ஜெபிக்கிறார். ஆம்பரியமானவர்களே, அவருக்கு ராஜாவுடைய கண்ணிலே தயவு கிடைத்தது. நீங்களும் ஜெபியுங்கள், எஸ்தரை போல ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய போராட்டங்கள், உங்கள் யுத்தங்கள், உங்கள் தேவைகள், இதை எல்லாவற்றுக்காக நீங்க ஆண்டவரிடத்துல சமூகத்திலே போராடி கூப்பிடுங்க. ஆண்டவரை, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீ ஆசீர்வதித்தால் நான் உம்மை போக விட என்று சொல்லி யாக்கோபை போல வைராக்கியமாய் நில்லுங்க. நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அந்த எஸ்தர் அன்றைக்கு ஒரு வைராக்கியமாய் ஏமன் உள்ளே நுழைந்தாலே அவளுக்கு ராஜாவுடைய கண்ணிலே தயை கிடைத்தது. உண்மையான இயேசுவின் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற உங்களுக்கு ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவருடைய தயவு நிச்சயமாகவே பெருகும். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. சதா காலமும் உங்களை தேவன் கனப்படுத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்துல அழுகை, விடியற் காலத்துல கழிப்பு. பரலோக பிதாவே, உடைய நாமத்தினாலே வருகிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இடத்துல ஐயோ, நான் உதவியற்று இருக்கிறேன், உதவி இல்லாம இருக்கிறேன், நம்பிக்கையற்று இருக்கு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன், எனக்கு யாரு உதவி செய்வா, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, இந்த வார்த்தையின்படி தேவனை எனக்கு இறங்க மாட்டாரா என்று பல கேள்விகளோடு இந்த சத்தத்தை கேட்டு கூட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு இறங்குங்கப்பா. போதும் ஆண்டவரே, மனுஷங்களுக்கு வெட்கப்பட்டது போதும், உறவினர் மத்தியில வெட்கப்பட்டது போதும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயம் இறங்கும், நன்மையின் கிருபை அவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்திலே அவங்க சுகவாழ்வு துளிர்க்கட்டும், அவங்க துக்க நாட்களுக்கு முடிவு வரட்டும். உடைய ஊழியக்காரன் உடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி இந்த வானொலி ஊழியங்களை ஆசீர்வதியும், பெருக செய்யும். உடைய சமாதானத்தை வைக்கிறப்பா. உடைய கிருபையின்படி அவர்களை இறங்கும். உடைய காயப்பட்ட கரத்திலே இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ஆலோசனைப்படி நடத்தும். இதுவரை நடத்தினீர், இதுவரை உதவி செய்யும், தொடர்ந்து நடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, Sheba sister. Praise Lord. நன்றி பாஸ்டர், நன்றி நன்றி. தேவனுக்கு மகிமை. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ரூத்தின் வாழ்க்கையிலும் எஸ்தரின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் காட்டி கொடுத்த ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஆண்டவரே கேட்கிறதுக்கும் ஆண்டவரே அவர்கள் இமேஜின் பண்றதுக்கும் அதிகமாய் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் தகப்பனே, இந்த செய்தியை கொடுத்த தாசரமுடைய கரத்துல, குடும்பங்களை கரத்துல கொடுத்து நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த நல்ல டெடிகேஷனுக்காக நன்றிகளை செலுத்தி ஆண்டவரே நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்க பராக்கிரமம் அதை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் அதை கண்டு ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதான தயவு இரக்கத்தை பாராட்டுனீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த சபையில அநேகரை பாடுகிறவர்களை எழுப்புங்க, துதிக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அந்த அப்பா, அந்த ஆலயம் கட்டப்பட ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே ஆவிக்குள்ளாக அனலாக ஆண்டவரே அநேகர் எழும்பி உமது நாமத்தை மாற்றும்படி
உங்க கரத்திலே கொடுத்து நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்க மகிமையை சபையில வருகிற ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதான கிருபை, தயவு, இரக்கத்தை நீ பாராட்டும்படியாய் உங்க கரத்திலே கொடுத்து நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே இந்த மழை காலங்கள்ல அவர்களை பத்திரமாய் பாதுகாக்கிறீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே அவர்களை இரத்தத்தின் வல்லமையால வேலி அடைத்து பாதுகாத்து ஆண்டவரே, நீங்க மெய்யான தேவன் என்பதை கர்த்தாவே அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் நீங்க உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்தீங்களே, இனியும் நடத்துவீர். அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, குழந்தைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த குழந்தைகள் ஞானத்திலும் குணத்திலும் புத்தியிலும் நிரப்பப்பட தேவனே நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறேன். குழந்தைகளுக்கு இந்த ஆண்டவரே கஷ்டமான காலங்களை, மழை காலங்களை சுகபலன் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை அபிஷேகத்துல நிரப்பப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகள் ஆண்டவரே கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் ஆவியில நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். குழந்தைகள் பரலோக பூலோக ஆசீர்வாதங்களால நிரப்பப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான ஆவிகள் கட்டப்பட ஆண்டவரே, பணத்துக்காக குழந்தைகளை விற்கிறவர்கள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஊனமுற்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகள் சுகம் பெற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் வாழ எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திற்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பிள்ளைகள் காக்கப்பட நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே, இந்த குழந்தைகள் மத்தியில எழுப்புதல் உண்டாகட்டும். தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், மிஷனரிகள் எழும்பட்டும், ஊழியர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. குழந்தைகள் ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், பாடுகிறவர்களாய், ஆலயத்தை தேடி வருகிறவர்களாய், வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய், ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவிகளை இந்த குழந்தைகள் பெற்றுக்கொண்டு உமக்காக அடுத்த ஜெனரேஷன் வைராக்கியமா எழும்ப என் தேவனீர் இறங்கி கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கை கட்டப்பட நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திற்கு உட்படாதபடிக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவை சந்திக்கப்பட இயேசுவே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, வாலிபர்கள் மாயமான அன்புக்கு ஏமாறந்து விடாதபடிக்கு, பிசாசின் கிரியைகளுக்கும் தந்திரத்திற்கும் விழுந்து போகாதபடிக்கு நீர் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. வாலிபருக்கு விரோதமாய் போராடுகிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே வேசிதனத்தின் ஆவிகள் எல்லா தகப்பனே, எல்லா பாவ சாப கட்டுகள் ஆண்டவரே, அடிமை தனத்தின் வாழ்க்கைகள் இருந்து அவர்கள் விடுதலை பெற நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. இந்த நாட்களை மனம் போல சுற்றி திரிகிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் கீழ்ப்படிதலோடு அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவை சபைக்கும் ஆண்டவரே குடும்பத்திற்கும் அடங்கி இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிபர்கள் இந்த நாட்களை உமக்காக வைராக்கியமாய் எழும்ப நீர் உதவி செய்யுங்க. இவர்கள் அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவரே உமக்காக எழும்பி நிற்கிறவர்களாய், தானியல்களாய், ஏசர்களாய் தகப்பனே ஆண்டவரே, எரேமியாக்களாய் தகப்பனே ஆண்டவரே, எசேக்கியல்களாய் தகப்பனே ஆண்டவரே, யோசுவாக்களாக தகப்பனே ஆண்டவரே, எஸ்ரா நிகேமியாவை ஆண்டவரே அப்பா, ஆலயத்தை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே, சீர்பணிக்காக ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த நாட்கள்ல செயல்பட என் தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் உங்க கரத்துல கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அநேக ஜப வீரர்களை எழுப்புங்க, வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானால் நிரப்பி ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஜப வீரர்களாய் விண்ணப்பத்தின் ஆவினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்குள்ளாய் எப்பொழுதுமே தரித்து இருக்கிறவர்களாய், உங்களுடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாய், உங்க அக்கினியின் அபிஷேகத்தை அவர்கள் மேல வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அந்த பிள்ளைகளை அப்பா. உங்க ரத்தத்தின் வல்லமையால நீங்க மூடி மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே.
அதே போல இந்த நாட்கள்ல குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஆண்டவரே, அப்பா அவற்றிலெல்லாம் என் தேவநீர் இறங்கி நீர் அவர்களை விடுவித்து உங்க தெய்வீக கரம், தெய்வீக வல்லமை, தெய்வீக வழி நடத்துதல், தெய்வீக சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இருக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, தேசங்களுக்காக செபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு தேசத்தின் மேல ஆணி பாய்ந்த கரத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால் தெளித்து நாங்கள் செபிக்கிறோம். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காக செபிக்கிறோம் தகப்பனே. உங்க இரக்கத்தின் கரம் அந்த தேசத்தின் மேல இறங்கும்படியாய் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாய் ஆண்டவரே நீர் அந்த தேசத்தை சிறை பிடிக்கும்படியாய் செபிக்கிறேன். தகப்பனே, உங்க வல்லமையின் அபிஷேகத்தால தேசம் ஆண்டவரே தீட்டாய் கிடக்கிறது, நீர் அவற்றை பரிசுத்தமாக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. கனடாவை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கனடா மேல தகப்பனே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை வைராக்கியமாய் இந்த நாட்களை நீர் எழுப்பும்படியாய் உங்க கரத்திலே கொடுத்து நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியின் அபிஷேகத்தை ஆண்டவரே அநேகர் பெற்றுக்கொண்டு தேசத்தை கலக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் உங்க கரத்திலே கொடுத்து நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, யூரோப் தேசங்களுக்காக, ஸ்காண்டினேவியா தேசங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்துல வருகிறேன் ராஜா. தகப்பனே, நீங்க தான் இந்த நாட்கள்ல ஜெபிக்கிறவர்களை, துதிக்கிறவர்களை, பாடுகிறவர்களை இந்த தேசங்கள்ல எழுப்புங்க ஆண்டவரே. இந்த தேசங்களின் மூலமாய் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே காஸ்பல் கிடைத்தது. ஆனால் இந்த நாட்கள்ல இவர்கள் ஆண்டவரே அப்பா உம்மை அறியாதபடி தூரம் இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவரே உங்க பக்கமாய் ஆண்டவரே சிறைபிடித்து கொண்டு வாருங்க ஆண்டவரே. உங்க ஆண்டவரே கண்கள் அவர்கள் மேல படட்டும் ஆண்டவரே. அவர்கள் மனதை உடையுங்க ஆண்டவரே. எல்லாம் மறுரூபமாக்கப்பட என் தேவநீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்காக செபிக்கிறேன். தேவரீர் தேசத்தை பாதுகாத்து உங்க செட்டையின் மறைவில நிழல அந்த தேசத்தை ஒழித்து வைக்கும்படியாய் உங்க கரத்திலே கொடுத்து நான் செபிக்கிறேன் தகப்பனே. இன்னுமாய் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டுக்காக செபிக்கிறேன் தகப்பனே. ஆப்பிரிக்கா மேல ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரிபா லாகபா ரந்த ரத லந்த ரீகாரா தகப்பனே. அங்க செயல்படுகிற எல்லா விதமான மந்திர தந்திர கிரைகள் அழிக்கப்பட்டு தேசம் சேமமாய் மாற என் தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசியன் கண்ட்ரீஸ்க்காக, கம்யூனிஸ்ட் தேசங்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசங்கள் மேல ஆண்டவரே உங்க அக்கினியின் வல்லமையை ஊற்றுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த சைனாவுடைய கரத்துல கொட்டுகிறோம் தகப்பனே. சைனால புது புது ஆண்டவரே கர்த்தாவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தகப்பனே அந்த தேசத்துல இருக்கிற ஆண்டவரே அனைவரும் தகப்பனே ஆண்டவரே பயந்து நடுங்குகிறார்கள் தகப்பனே. உங்க வல்லமையினால ஆண்டவரே நீர் தொடும் ஆண்டவரே. அந்த தேசம் அப்பா மாற்றப்படட்டும், இயேசுவுக்கு சொந்தமாக்க அதுல ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே கர்த்தாவே பெரும் திரளாய் ஆண்டவரே அந்த தேசத்துல இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை மறைந்து ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருக்கிற அளவை காட்டிலும் ஆண்டவர் அப்பா இந்த சைனால பைபிள் நிறைய பிரிண்ட் பண்றாங்க ஆண்டவரே. அப்ப அது ஒரு பிசினஸா பண்றாங்க. ஆனாலும் இயேசுவை அறிகிறதற்கு மனது அவர்களுக்கு இல்லை ஆண்டவரே. அந்த கவர்மெண்ட்டுக்கு அதை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உங்க கிருபையினால மாற்றுங்கப்பா, உங்க தயவினால மாற்றுங்க. மிடில் ஈஸ்ட் தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. மிடில் ஈஸ்ட் தேசத்துல உங்க அக்கினி அனுப்புங்க ஆண்டவரே. அன்னி அக்கினி மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த யுஏஇல ஆண்டவரே புதிதாக ஏற்படுத்தின அந்த ஆண்டவரே ரூல்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். லிவிங் டுகெதர் ஆண்டவரே. அதன் மூலமாய் அநேக ஆண்டவரே வேசி தனத்தின் ஆவிகள் அந்த தேசத்துல தலை தூக்கி ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, எங்கள் ஜனங்கள் திசை கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே அந்த தேசத்துல இருக்கிறது ஆண்டவரே. படிக்கிறது அந்த தேசத்துல வைத்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே இன்னுமாய் வேலை நிமித்தமாய் அவர்கள் அந்த தேசத்துல இருக்கிறார்கள். இப்படி சத்துருவானவன் அந்த வாழ்க்கைகளை பாழாக்காதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியா உங்க கரத்துல நான் கொடுத்து செபிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமாப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இஸ்ரவேல் ஆண்டவரே கர்த்தாவே எருசலேமில் ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஆண்டவரே எருசலேமை தகப்பனே டர்க்கி ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு வேணும் என்று ஆண்டவரே இந்த டர்க்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறபடியால் தகப்பனே ஆண்டவரே நீங்க தான் அதை திசை திருப்புங்க ஆண்டவரே. இதன் மூலமாய் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா 3ஆம் உலக போர் ஆண்டவரே
உண்டாகாதபடிக்கு இரத்தத்தின் வல்லமையால வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் பழையவைகளை ஆண்டவரே எல்லாம் நீங்க மாற்றி அப்பா நீங்க புதிதாக்கி ஆண்டவரே அந்த எருசலேமை திரும்பமாய் ஆண்டவரே இஸ்ரேல் இடத்துல கொடுத்திருக்கிறீங்க. அதை திரும்ப பெறாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையால வேலி அடைக்கிறோம் ஆண்டவரே. 24/7 எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவரே திறப்பின் வாசல்ல கண்ணீரோடு இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக மாத்திரம் ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே. உலகமெங்கிலும் இருக்கிறவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள் ஆண்டவரே எல்லாரும் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறது தகப்பனே ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே, இந்த தேசத்தை தகப்பனே உங்க இரத்தத்தின் வல்லமையால் வேலி அடைக்கும்படியாய் உங்க கரத்தை ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்தியா ஸ்ரீலங்காக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களை கிரியை செய்கிற எல்லா மந்திர தந்திர பில்லி சூனி ஆவிகள் ஆண்டவரே விக்கிரக பேசி தனத்தின் ஆவிகள் கட்டப்படும்படியாய் செயல் இழந்து போகும்படியாய் ரீகாலா நந்து ரீகாரா ஷாதராத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால அந்த தேசங்கள் ஆண்டவரே சாபமாய் இருக்கிற ஆண்டவரே இந்த பிசாசின் கிரியைகளின் மூலமாய் அந்த காரத்தின் கிரியைகளின் மூலமாய் இருளின் ஆதிக்கத்தின் மூலமாய் தகப்பனே ஆண்டவரே கரையா இருக்கிற தேசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல ஆளுகிறவர்களை கொடுங்க. வைராக்கியமாய் தேசம் திரும்பமாய் கட்டப்படுகிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க, துதிக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. தேசங்கள் அலங்கோலமாய் இருக்கிறதை பார்த்து கொண்டு இல்லாதபடிக்கு தேசத்துக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற எஸ்தர்களை எழுப்புங்க ஆண்டவரே. எஸ்தர் மூலமாய் தகப்பனே 127 நாடுகள் காப்பாற்றப்பட்டது. அதே போல இந்த ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் மூலமாய் அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட என் தேவனீர் உதவி செய்யும்படியாய் உங்க கரத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னுமா இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா. கேட்ட சத்தியத்தின் படியாய் அவர்களுக்கு இரக்கத்தை பாராட்டுங்க ஆண்டவரே. ரூத்தை போல எஸ்தரை போல அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை கண்டு கொள்ள என் தேவனீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மறு ஒளிபரப்புல கேட்க போகிறவர்கள், யூடியூப்ல கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு அற்புதம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல ஒரு மனதோடு அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், அவர்கள் வாழ்க்கைகள் ஆண்டவரே செழித்து ஓங்க எங்கள் தேவனீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ரூத்தின் வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறினதோ ஆண்டவரே, எஸ்தருடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பூரி மாறுதத்துல அவளுக்கு ஒரு பூரிப்பை கட்டளிட்டீரோ அதே போல தகப்பன் இந்த 12ஆம் மாதத்துல ஆண்டவரே நாங்கள் புது வருடத்தை நோக்கி கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொருவருக்கும் புது கிருபைகள், புது தயவு, புது இரக்கம், புது ஆண்டவரே மகிமையின் மேகம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் உங்க கரத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்த ஐயா அவர்களை தகப்பனே, பாஸ்டர் ஐயா அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து பயன்படுத்துங்க அப்பா, உங்க கிருபையின் கரத்தினால உயர்த்துங்க ராஜா. ஆசீர்வாதமா இருக்கட்டும் தகப்பனே ஆண்டவரே. இந்த அப்பா எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்த சங்கமம் ஆண்டவரே வானொலிக்காக ஜெபிக்கிறோம். லெஸ்லி ஐயாக்காகவும் ரீட்டா சிஸ்டருக்காகவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்டையர் டீமுக்காக ஜெபிக்கிறோம். உங்க ரத்தத்தின் வல்லமையால வேலை அடைங்க, அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஸ்டுடியோக்குள்ள ஒரு அக்கினியின் அபிஷேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் தரிசனங்களை காணட்டும் ஆண்டவரே. அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும்படியா இந்த புதிய வருஷத்துல புது புது தரிசனங்களா நீங்க அவர்கள் கண்களை திறக்கும்படியா என் தேவன் நீர் இறங்கி உதவி செய்யுங்க அப்பா. அடியாலை தாழ்த்தி வெறுமையாக்குறேன் மட்டுமாய் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்ததற்காக கோடான கோடி நன்றிகளை செலுத்தி அப்பா இயேசுவின் பாதத்துல முத்தமிட்டு செபிக்கிறேன் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. God be with you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஐயா praise Lord. Praise the Lord. ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் இரவு நேரத்திலும் எங்களுக்கு வானொலி கூடாக
இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்த உங்களையும் தேவ செய்திக்கூடாக பாடல்கள் கூடாக துதிகளுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தி உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஊழிய சகோதரி ஷிபா இமானுவேல் அவர்கள் துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தினார். பாஸ்டர் ஐயா அவர்கள் ஜீசஸ் ஃபயர் மினிஸ்ட்ரியிலிருந்து தேவ செய்தி எடுத்து வந்து அவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் புதிய ஆலயத்திலும் புதிய காரியங்களை கர்த்தர் வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக 2 நாள் வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வீட்டிலிருந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவொலிப்பை கேட்க போன்ற ஒவ்வொரு சார்பிலும் யூடியூப் கூடாக ஃபேஸ்புக்கு கூடாக இணைந்து கேட்க போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் ஊழியங்கள் பழகி பெருகத்தக்கதாக பெரிதான அறுவடையை கட்டளையிட வேண்டும். இந்த சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று வாழ்த்துகிறோம். God bless you, Pastor. God bless you, Pastor Amma. Praise the Lord. Thank you. God bless you. Amen. God bless Bless you. you too. Praise the Lord ஐயா. Praise the Lord. Amen. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை